இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணாவது கண்டென்ட். அந்த மூணாவது கண்டென்ட் இது கொஞ்சம் முக்கியமான கண்டென்ட். ஏன்னா நான் வந்து சிவராத்திரி அப்படிங்கிற சப்ஜெக்டை வந்து நெருங்குறேன். இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவலிங்கத்தை பற்றியது. அதாவது நம்ம முன்னோர்கள் உருவ வழிபாடும் அருவ வழிபாடும் உருவ வழிபாடும் வச்சிருக்கிறாங்க. இப்போ வைணமும் ஒண்ணுதான், இஸ்லாத்தும் ஒண்ணுதான். எப்படி? அதாவது அங்க உருவ வழிபாடு இருக்கு, இங்க உருவ வழிபாடு இல்லை, அவ்வளவுதான். அங்க முஸ்லிம்கள், அதாவது முஸ்லிம்கள் சகோதரர்கள் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து அங்க இருக்கு, வைணவத்துல இருக்கு. ஆனா அங்க இங்க ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைணவத்துல பெருமாளை வந்து முழு முதல் கடவுளா கும்பிடுவாங்க, இஸ்லாத்துல உருவ வழிபாடு இல்லை, இங்க உருவ வழிபாடு இருக்கு. ஆக கண்டென்ட் ஒண்ணுதான். இப்போ இந்த சிவலிங்கம் இருக்கு. இப்ப ஒரு சின்ன பிள்ளை வந்து என்கிட்ட கூப்பிட்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நிலானா என்ன அப்படின்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி கை காமிக்கிறேன். இப்படி கை காமிக்கும் போது நிலா மேல இருக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்குது அப்படின்னா, இந்த விரலை பார்த்துட்டு ஓ இதுதான் நிலா அப்படிங்கிற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளவு ஒரு தப்பாய் போயிடும் இல்லையா? இப்ப நம்ம வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், கொடியேற்றுறாங்க. நேரம் நம்ம என்ன பண்றோம், கொடியேற்றுறதுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் சுதந்திர தினத்துல இருக்கட்டும், ஜனவரி 26 இருக்கட்டும், ஆகஸ்ட் 15 இருக்கட்டும், நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் போனோடனே கொடியேற்றுறது, கொடிக்கு சல்யூட் அடிக்கிறது. அந்த கொடி வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டுக்கு சமம். அந்த கொடிக்கு பின்னாடி இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அப்ப அந்த கொடி என்ன சொல்லுது, அது ஒரு தத்துவத்தை சொல்லுது. இந்தியாங்கிற பின்னாடி நாட்டோடைய அடையாளமா இருக்கிறது கொடி இல்லையா? அந்த கொடியில என்ன இருக்கு, தர்ம சக்கரம் அப்படிங்கிற ஒரு சக்கரம் இருக்கு. மேல வந்து சிகப்பு கலர், அதாவது காவி கலர் தியாகத்தையும், நடுவுல இருக்கிற வெள்ளை கலர் தூய்மையையும், கீழே இருக்கிற அந்த பச்சை கலர் பசுமையையும் குறிக்குது. நடுவுல இருக்கிற சக்கரம் தர்ம சக்கரம், அறம் தலைத்து ஓங்கட்டும் அப்படிங்கிறத குறிக்கிறதா இந்த தேசிய கொடி இல்லையா? இந்த கொடிக்கு பின்னாடி உள்ள தத்துவம் இருக்கு. இந்த கொடியை அவமதிச்சா அந்த நாட்டவே அவமதிச்ச மாதிரி இல்லையா? அது மாதிரிதான் சிவலிங்கம் அப்படிங்கிறது. சிவலிங்கம்ங்கிறது ஒரு லோகோ, ஒரு லட்சணை, ஒரு எம்பலம். சைவ சித்தாந்திகளுடைய இந்த கலாச்சாரத்தோட சிவனை வழிபடுறவங்களுடைய வந்து ஆரம்ப காலகட்டத்துல அது உயிர் இயக்க உருவாக்க கோட்பாடுடைய வந்து அடையாளமா ஒரு கொடி மாதிரி, ஒரு லோகா மாதிரி, ஒரு எம்பல மாதிரி இருந்ததுதான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் சூட்சம உடம்பையும் வந்து குறிக்கிறதா வந்து நாம கணக்குல எடுக்கணும். அப்படி எடுக்கிறாங்க. அதாவது மேல இருக்க லிங்கம் ஆணினுடைய பிறப்புறுப்பையும், கீழே இருக்கிற ஆவுடை அப்படிங்கிற அந்த கீழ்ப்பகுதி பெண்ணினுடைய பிறப்புறுப்பையும் குறிப்பதுதான். இந்த தத்துவங்கள் குறிப்பது ஆண் என்று சொல்லக்கூடிய புலம்பெயரும் ஆற்றலை குறிக்கக்கூடிய தத்துவமாகும். கீழே இருக்கக்கூடிய ஆவுடை என்பது பொருள் என்று சொல்லக்கூடிய பெண்மையை குறிக்கின்ற தத்துவமாகும். ஆக ஆண் பெண் என்ற ஆற்றலும் பொருளும் சேர்ந்து கட்டமைப்பு அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு உருவாகிறதா உலக இயக்கத்துக்கும் தோற்றத்துக்கும் நடந்து, அதாவது உலக இயக்க, அதாவது நடந்து போறது. உலகம்னா என்ன, கடந்து போறது. பல நூறு தலைமுறைகளை இந்த உலகம் பார்த்துருச்சு, பல கோடி இனங்களை மக்களை பார்த்துருச்சு. இந்த தோற்றத்தினுடைய சிம்பலை சொல்றதுதான் சிவலிங்கம். ஆக கவர்மெண்ட் ஒரு சிம்பல் அடிச்சிருச்சு, ஒரு லோகோ அடிக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பலத்தை அடிக்குது. அது என்னது, அந்த லோகோ அரசு முத்திரை போட்டு கையெழுத்து போட்டா என்னது, அரசாங்கமே வந்து அரசாங்கத்துடைய முழு முழு அத்தாரிட்டி இல்லையா? அப்ப அந்த லோகோக்கு எவ்வளவு மதிப்பு. அப்ப ஏன்னா அரசு முத்திரை, அரசு எம்பலம் இருக்குப்பா இல்லையா? அது மாதிரிதான் கொடிக்கு எப்படி எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை உணர்த்துது. அது மாதிரிதான் இந்த சிவலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தது ஆற்றல் கோட்பாடையும் பொருள் கோட்பாடையும் இணைத்து கட்டமைக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாள சின்னம். அதுதான் வந்து சிவலிங்கம். அதாவது அந்த சிவலிங்கத்தை எப்படி செஞ்சிருப்பாங்கன்னா, 4 வகை தோற்றம், உயிர்களுடைய 4 வகை தோற்றம் அப்படிங்கிறதுக்காக கீழே 4 பட்டையும்,
அதாவது முக்குணம் பிளஸ் ஐம்பூதம். இந்த முக்குணமும் ஐம்பூதமும் சேர்ந்து எட்டுப்பட்டை அப்படிங்கிற அந்த எட்டுப்பட்டை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆக ஆக அந்த நால்வகை தோற்றம் 8 முக்குணம் பிளஸ் ஐம்பூதம் பிளஸ் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இணைந்து தான் இந்த உலக தோற்றம், இயக்கம், ஒடுக்கம் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு தத்துவார்த்த அடையாளம் தான் சிவலிங்கம். ஆக இந்த லிங்கத்துக்கு பின்னாடி இதுக்காகத்தான் நம்ம வச்சாங்க. இப்போ ஒரு கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்சி கொடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்சி கொடிங்கிறது இப்படி கை காட்டினா என்ன, ஒரு ரெட்டலையை குறிக்கும். ஜெயலலிதா அம்மா இப்படி கை காட்டினா ஒரு ரெட்டலையை குறிக்கும். கலைஞரோ இல்ல ஸ்டாலினோ இப்படி கை காட்டினா என்ன குறிக்கும், அது உதயசூரியனை குறிக்கும். ஆக அது ஒரு அடையாளம். அது மாதிரி நாம இங்க சைவ சித்தாந்திகளுடைய சிவனை வழிபடக்கூடிய அந்த தன்மையில் உள்ள அந்த சமயத்திற்கு அடையாளமாக நாம லிங்கத்தை நாம வச்சிருக்கோம். அது ஒரு முதல் என்ன, ஒரு எம்பளம் மாதிரி, ஒரு கொடி மாதிரி அந்த சிவனை வழிபடுபவர்களுக்கு அந்த லிங்கம் என்பது ஒரு முழு முதல் அடையாள சின்னம். ஆனால் இது அருவ உடலையும் குறிக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், தூள உடல், சூட்சம உடல், காரண உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல், இந்த தத்துவார்த்தங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு கட்டமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு மேல் நோக்கிய முக்கோணம் நெருப்பு, ஆணை குறிக்கும். கீழ் நோக்கிய முக்கோணம் நீர், பெண்ணை குறிக்கும். இந்த இரண்டும் சேர்ந்துதான் தெய்வங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நட்சத்திரத்தை குறிக்கும். ஐரோப்பியன் கண்ட்ரில அதை டேவிட் ஸ்டார் அப்படிம்பாங்க. நாம சரவணபவ அப்படின்னு நம்ம குறிச்சிருப்போம் நம்ம, இல்லையா? ஆக ஆற்றல் புலம்பெயரும் தன்மையுடையது, பொருள் இருக்கும். இப்போ ஒரு கரண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த கரண்ட் ஒரு ஆற்றல்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரண்ட் இயங்குறதுக்கு ஒரு பல்பு அப்படிங்கிற ஒரு லைட் அப்படிங்கிற ஒரு பொருள் வேணும். இந்த ஆற்றல் செயல்படுறதுக்கு ஒரு களம் வேணும், ஒரு பொருள் வேணும். அப்பதான் அது இயக்கமா மாறும். ஒரு கரண்ட் செயல்படுறதுக்கு என்ன வேணும், ஒரு மிக்சி வேணும். வெறும் கரண்ட்டை மட்டும் நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா? ஜஸ்ட் மின்னலா வேணா பார்க்கலாம். அப்போ ஒரு கிரைண்டரு, ஒரு மிக்சி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு டிவி, இப்படி அந்த ஆற்றல் செயல்படுவதற்கு ஒரு பொருள் வேணும். அப்ப அந்த ஆற்றல்ங்கிறது ஆண் தத்துவம், பொருள்ங்கிறது பெண் தத்துவம். அதனாலதான் நாம ஜாதக கட்டத்துல என்ன பண்ணிருக்கோம், 6 ஆண் ராசிகளையும் 6 பெண் ராசிகளையும் கொடுத்திருக்கோம். ஆக எந்த ஒரு உயிர் தோற்ற இயக்க ஒடுக்கத்துக்கு மூல காரணமா இருக்கிற ஒரு தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் சிவலிங்கம். அதைத்தான் நம்ம கோயில்ல நம்ம வச்சிருக்கோம். ஞானிகள் இறந்தாலும் அவங்க இறந்த பின்னாடி அவங்களுக்கு வில்வ இலைகள், மஞ்சள், திருமஞ்சன பொடி, விபூதி இதெல்லாம் போட்டு நாம வச்சுட்டு அந்த சிவலிங்கத்தை மேல வைக்கிறதுக்கு என்ன காரணம், அந்த சமயத்திற்கு மூலமா உள்ள தத்துவத்துடன் இவர் ஐக்கியமாயிட்டாரு அப்படிங்கிறத சொல்றதுதான் அந்த சிவலிங்க தத்துவம். சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ மகா சிவராத்திரி ஒரு மாசமும் வரக்கூடிய பிரதோஷத்துல சுல்மனை ஓடுன்னு சொன்ன இல்லையா? அப்ப அந்த மகா சிவராத்திரியில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பாவே மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் சக்தி, அந்த சக்தி என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதுகெலும்பு வழியா மேல் நோக்கி உச்சந்தலைக்கு வரும். இப்படி எந்தவித ஒரு மனித முயற்சியும் இல்லாம ஒரு சின்ன மந்திரங்கள் உச்சரிப்பது மூலியமா, அல்லது விழித்திருப்பது மூலியமா, அல்லது ஒரு 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 ஒழுக்கத்தையும் ஒரு நேரான ஒரு முதுகெலும்பு ஒரு ஆசனத்தை கடைபிடிப்பதன் மூலியமா அந்த மூலாதாரத்தில் இருக்க சக்தியாகப்பட்டது அது மேல் நோக்கி எலும்பி மூளையை சென்று அடையக்கூடிய ஒரு நாள் தான் மகா சிவராத்திரி. பல மாதங்களா பல பிறவிகள்ல இந்த மூளை பரிணாம வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் யோகிகள் பாடுபடுறாங்க, பல பிறவிகள் எடுக்கிறாங்க. ஏன்னா இங்க உச்சந்தலையில பினியல் கிளாண்டுக்கு நடுவுல சிவம்ங்கிற அந்த பொருள் ஒளிர்ந்துகிட்டு இருக்கு. ஆனந்த தாண்டவம் நடராஜர் ஆடிக்கிட்டு இருக்கார். கீழே அந்த மூலாதாரத்துல அந்த சக்தி, இந்த சொல்லுவாங்க இல்லையா பாம்பு மாதிரி சுருண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சக்தி உறங்கிக்கிட்டு இருக்கு.
தூங்கிட்டு இருக்கிற ஒரு பாம்பை குச்சி வச்சு அடிச்சா உஷ்யம் இல்லையா? அது மாதிரி அந்த குண்டலினி சக்தி இயல்பாகவே அன்று மகா சிவராத்திரி அன்று எலும்பி மேல் நோக்கி முதுகெலும்பு வழியாக கடந்து மேலே வந்து உச்சந்தலையை அடைந்து மூளையை பரிணாம வளர்ச்சி அடைய வைக்கும். ஆக பல பிறவியில நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இயல்பாவே நடக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு தென்னை மரம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த தென்னை மரத்தை வச்சு நம்ம தண்ணி ஊத்தி அது வளர்ந்து நம்ம பலன் எடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலாகும் அது அந்த வளர்ச்சி அடைகிறதுக்கு. ஆனா வச்ச ஒரு மாசத்துலயே இல்ல வச்ச உடனே நம்மளுக்கு வளர்ந்து பலன் கொடுத்தா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த மூலாதாரத்துல இருக்கிற சக்தியாகப்பட்டது எந்தவித ஒரு முயற்சியும் இல்லாம ஒரு சிறு முயற்சி போதும், பெரிய முயற்சி தேவையில்லை. அப்படி மேல வரக்கூடிய ஒரு ப்ராசஸ், ஒரு செயல்முறை நடைபெறக்கூடிய நாள் தான் மகா சிவராத்திரி. அதாவது மூலாதாரத்துல இருக்கிற சக்தி உச்சந்தலையில இருக்கிற அந்த புருவ நடுவில் இருக்கிற சிவனை அன்று இரவு பார்க்கறதுக்கு மேல வர்றாங்க. உச்சந்தலையில வந்து நின்று தழுவுறாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பீடி சிகரெட்டு, குட்கா, லிக்கரு, புகையில, பான்பிராக்கு, அளவுக்கு அதிகமான மாமிசம் இல்ல மாமிசமே எடுக்காம இந்த மாதிரி எடுக்காம இருந்து நாடிகளை சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அல்லது காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியன்னு சொல்லக்கூடிய இந்த உள்ளிருந்து வெளியிலிருந்து வந்து மனிதனை அழுக்குப்படுத்தக்கூடிய இந்த குணங்கள், அதாவது அகம்புறம் தூய்மை, இங்க அதான் விஷயம். அகத்தாலையும் புறத்தாலையும் தூய்மையா இருக்கணுங்கிறதா இங்க விஷயம். அப்படி இருந்தா இருக்கிறவங்களுக்கு நாடி சுத்தமா இருக்கும், உடல் ஒளிரும், நாடிகள் ஃப்ரீயா இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். சாக்கடைக்குள்ள வந்து டிச்சில வந்து கேரி பேக்லாம் விழுந்து அடைச்சிக்கிச்சுன்னா அப்படி இருக்கும். அப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாடிகள் எல்லாம் சுத்தமா அடைபட விட்டுட்டு சக்தி மேலெலும்பி எப்படி வரும் இல்லையா? அதனால நாம வந்து ஒரு தயார்படுத்துதல செய்யறோம். அப்படி யாரு முன்னமே தயார்படுத்தி வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு மகா சிவராத்திரி 100% வேலை செய்யும். யோகிகள் இந்த நாள் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால பாமர மக்களாகிய நாமளும் அட்லீஸ்ட் இனி வரும் காலங்கள்லயாவது நம்ம உடம்ப நல்ல சுத்தப்படுத்தி, நாடிகளை சுத்தப்படுத்தி, பிராணசக்தியோட ஓட்டத்தை அதிகப்படுத்தி, இந்த குண்டலினி சக்தி மேலெலும்பி இயல்பாவே மேலெலும்பி வர்ற அந்த நாளை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி நேயர்களே.